Good morning, students. Today now we are discussing about plus 1 la 4th chapter organ and organ system in animals la frog உடைய nervous system பார்க்கலாம். இப்ப how many type of nervous system present in frog? That is a types of nervous system. Okay, இப்ப nervous system can classified into three type. ஒன்னு என்ன சார் அப்படின்னு கேட்டா CNS. Second one is called PNS. Third one is called ANS. That is a central nervous system, peripheral nervous system, autonomous nervous system. Central nervous system அப்படினா மைய நரம்பு மண்டலம். Peripheral அப்படினாவே outer. That is a outer அப்படினா வெளிப்புற நரம்பு மண்டலம். That is autonomous தானியங்கு நரம்பு மண்டலம். Okay. Then what are the parts present in CNS? CNS ல பாத்தீங்க அப்படினா மெயினா brain இருக்கும். ரெண்டாவது spinal cord இருக்கும். ஒன்னு brain, second one is called spinal cord. இப்ப brain எங்க இருக்கு? brain கவர் பண்ணி இருக்கக்கூடிய லேயர் என்ன? இப்ப இந்த brain is situated in எங்க சார் அப்படினா cranial cavity. Brain located in cranial cavity. மண்டை ஓடு கபாலம் சொல்லுவோம் இல்லையா, அந்த கபாலத்துக்குள்ள இருப்பதான் யார் சார் அப்படின்னு கேட்டா பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த பிரெயினை கவர் பண்ணி இருக்கக்கூடிய லேயர் that is a meninges. இதுல அவுட்டர் இன்னர் இருக்கு, அவுட்டர் டியூரா மேட்டர், inner biomatter. ஓகே, பட் நமக்குலாம் பாத்தீங்கன்னா 3 லேயர்ஸ் இருக்கும். ஆனா frog பாத்தீங்கன்னா ரெண்டே லேயர் மட்டும் தான் இருக்கு. ஒன்னு outer dura mater, inner biomatter. ஓகே, நமக்குலாம் பாத்தீங்கன்னா மிடில்ல அரக்கனாய்டு அப்படிங்கிற ஒரு மெம்பரேன் இருக்கும். ஓகே, then the brain further divided into 3 parts, மூன்று பகுதிகளா டிவைட் ஆகுது. One is called forebrain. Second one is called midbrain. Third one is called hindbrain. Forebrain otherwise called as prosencephalon. Midbrain otherwise called mesencephalon. Hindbrain otherwise called rhombencephalon. Okay, இப்போ that is a structure of brain. frog உடைய brain அப்படினு சொல்லுவோம். இதுல மெயினா வந்து பாத்தீங்க அப்படினா இந்த ஏரியா that is called forebrain, that is called midbrain, that is called hindbrain or hindbrain அப்படினு சொல்லுவோம். இப்போ what are the parts present in forebrain? Forebrain ல யார் யார் சார் இருக்கு அப்படினா மெயினா olfactory lobes, that is called olfactory lobes. First olfactory lobes இருக்கும். Second is cerebral hemisphere. Okay, third is diencephalon. அப்ப மெயினா what are the parts present in forebrain அப்படினா one is called olfactory lobes, ரெண்டு cerebral hemisphere, third one is called diencephalon. இதுல ரெண்டு ஹெமிஸ்பியர் இருக்கு, ஒன்னு ரைட் இன்னொன்னு லெஃப்ட். ஆக்சுவலா இது செரிபரம், பெருமூளை அப்படினு சொல்லுவாங்க. பெருமூளை அரைக்கோளங்கள், ரைட் செரிப்ரல் ஹெமிஸ்பியர், அதே மாதிரி லெஃப்ட் செரிப்ரல் ஹெமிஸ்பியர். ஹெமினாவே half. ஓகே, இப்போ இது பாதி, இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய டிஷ்யூ என்ன சார் அப்படினா கார்பஸ் கலோசம் அப்படிங்கிற ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகே, தென் லாஸ்டா இருக்கிறது யாருன்னா டயன்செஃபலான்.
நமக்கு தெரியும் டயன்செஃப்லான் அப்படிங்கிறது தட் இஸ் என்னது லாஸ்ட் பார்ட் ஆஃப் ஃபோர் பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நிறைய பார்ட்ஸ் இருக்கு, தலாமஸ் இருக்கு, எபிதலாமஸ் இருக்கு, ஹைபோதலாமஸ் இருக்கு, பட் இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆல்ஃபாக்டரி லோப்ஸ். இப்போ ஆல்ஃபாக்டரி லோப்ஸ் எப்படி சார் ஃபார்ம் ஆயிருக்கு? இதோட ஆன்டீரியர் பார்ட் பாத்தீங்க அப்படியே எப்படி சார் ஃபார்ம் ஆயிருக்கு? நல்லா நேரோவா இருக்கும் பாருங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதோட ஆன்டீரியர் பார்ட் உனக்கு எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கற நேரோவா இருக்கும். தட் இஸ் எ நேரோ. ஆன்டீரியர் பார்ட் எப்படி இருக்கு? நேரோவா இருக்கு. அதே மாதிரி இதோட போஸ்டீரியர் பார்ட் என்ன பண்ண அப்படின்னா ஃபியூஸ்ட். போஸ்டீரியர் பார்ட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ஃபியூஸ்ட் அட்டாச்டா இருக்கும். தட் இஸ் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்டாச்டா ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஆன்டீரியர் பார்ட் மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா நேரோ, தட் இஸ் குறுகலா இருக்கு. போஸ்டீரியர் பார்ட் பாத்தீங்கன்னா ஃபியூஸ்டா இருக்கும். அப்ப இந்த கேவிட்டி ஆஃப் ஆல்ஃபாக்டரி லோப்ஸ் இஸ் கால்ட் ஆல்ஃபாக்டரி வென்ட்ரிக்கிள். கேவிட்டி அப்படினாவே எம்டி பிளேஸ். இப்போ இந்த ஆல்ஃபாக்டரி லோப்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த வென்ட்ரிக்கிளுக்கு என்ன பேர் அப்படினா ஆல்ஃபாக்டரி வென்ட்ரிக்கிள். ஓகே, தட்ஸ் ஆல். Then second one is called cerebral hemisphere. இப்போ the cavity of cerebral hemisphere இங்க இருக்கிறது என்ன சார் அப்படினா lateral ventricle. ஓகே, அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுங்க. cerebral hemisphere உடைய கேவிட்டி என்ன சார் அப்படினா lateral ventricle அப்படினு சொல்லுவோம். ஓகே, then diencephalon. ஓகே, இப்ப டயன்செஃப்லான்ல என்ன சார் ஃபார்ம் ஆயிருக்கு? நம்ம சொன்னாலே தலாமஸ் இருக்கு, ஹைபோதலாமஸ் இருக்கு, எபிதலாமஸ் இருக்கு அப்படினு சொன்னோம். அண்டர்ஸ்டாண்டா? இப்போ இதெல்லாம் எது சார் அப்படினு கேட்டா மேக்ஸிமம் என்ன ஆயிடுச்சு? தட் இஸ் பிரசன்ஸ் ஆஃப் ஃபோர் பிரெயின். செகண்ட் மிட் பிரெயின். மிட் பிரெயின்ல என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னா ரெண்டு ஆப்டிக் லோப்ஸ் இருக்கும். ஓகே, ஒரே லைன் தான் மிட் பிரெயின். அப்ப மிட் பிரெயின் என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? ரெண்டு ஆப்டிக் லோப்ஸ், தட் இஸ் கால்ட் ஆப்டிக் லோப்ஸ். ஓகே, ஆப்டிக் லோப்ஸ். அப்ப இங்க ரெண்டு லோப்ஸ் இருக்கறனால இதுக்கு என்ன சார் பட்ட பேர் அப்படினு கேட்டா that is corpora bigemina. ஏன் சார் வந்து கார்போரா பைஜெமினாங்கறோம்? இங்க ரெண்டு லோப்ஸ் இருக்கறனால பைஜெமினா. நீ நமக்கு படிச்சிருப்ப கார்போரா குவாட்ரிஜெமினா. இதே மாதிரி நாலு லோப்ஸ் இருந்தா குவாட்ரிஜெமினா. இங்க பைஜெமினா. ஏன் கார்போராங்கறோம்? இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய திசு என்னது? கார்பஸ் கலோசம். So it is called என்ன சார் அப்படினா கார்போரா, that is வந்து பாருங்க பைஜெமினா ன்னு சொல்லுவோம். அப்ப இங்க இருக்கக்கூடிய கேவிட்டி, inside the cavity of optic lobe is called that is optic ventricle. இதுக்கு என்ன சார் பேர் அப்படினா optic ventricle அப்படினு சொல்லுவாங்க. inside the cavity of optic lobe it is called optic ventricle. Okay, then kin brain otherwise called rhombencephalon. இது எல்லாமே kin brain தான். ஓகே, இப்போ இதுல மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படினா இது என்ன சார்? செரிபெல்லம். இந்த ஏரியா ஃபுல்லாவே உங்களுக்கு என்ன சார்னா செரிபெல்லம், சிறுமூளை அப்படினு சொல்றோம் இல்லையா? இதுலயே ரெண்டு செரிபெல்லார் ஹெமிஸ்பியர். இது செரிப்ரல் ஹெமிஸ்பியர், இங்க பாத்தீங்க அப்படினா செரிபெல்லார் ஹெமிஸ்பியர் அப்படினு சொல்றோம். ஓகே, இப்போ இது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா செரிபெல்லம் எப்படி இருக்கு? இது நல்லா நேரோவா இருக்கும், நல்லா தின் டிரான்ஸ்ஃபர் பாண்ட். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும், தின் டிரான்ஸ்ஃபர் பாண்டா ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, இந்த இடத்துல மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கங்க, செரிபெல்லம் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா தின் டிரான்ஸ்ஃபர் இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, தின் டிரான்ஸ்ஃபர் பாண்டா ஃபார்ம் ஆயிருக்கு. சரி, இத ஃபாலோ பண்ணி யார் சார் வரா அப்படின்னு கேட்டா there is a medulla. அப்ப இந்த ரீஜன், அப்படி இந்த இடத்தை ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து பாத்தீங்கன்னா செரிபெல்லம், இந்த ஏரியா ஃபுல்லாவே மெடுலா, அது மெடுலா oblongata அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மெடுலா oblongata இருக்கு இல்லையா, சரி எங்க சார் ஓபன் ஆகுது அப்படின்னு கேட்டா foramen of magnum, that is a Monro அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதனுடைய லார்ஜ் ஹோல். ஓகே, இங்க இருக்கக்கூடிய வந்து பாருங்க மெடுலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓபன் ஆகக்கூடிய ஒரு லார்ஜ் ஹோலுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா foramen of magnum. இந்த இடத்துல ஃபுல்லா ஃபார்ம் ஆயிருக்கும். என்னடா இந்த இடத்துல கூட ஞாபகம் வச்சுக்கோ. ஆக்சுவலா டயகிராம்ல வந்து பாருங்க இங்க கொடுத்திருப்பாங்க, அது ஆக்சுவலா இன்டர்ல கொடுத்திருப்பாங்க foramen of magnum. சரி, இத ஃபாலோ பண்ணி இருப்பது யார் சார் அப்படின்னு கேட்டா there is a spinal cord. ஓகே, இப்ப ஸ்பைனல் கார்டு உள்ள வெளியே வரக்கூடிய ஓட்டை, இந்த ஸ்பைனல் கார்டு வெளியே வரக்கூடிய அந்த லார்ஜ் ஹோலுக்கு என்ன பேர் அப்படின்னா foramen of magnum அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இத கவர் பண்ணி இருப்பது யார் சார் அப்படின்னா வெர்டிபிரல் காலம்.
ஓகே, அப்ப இதுல மேக்ஸிமம் ஸ்பைனல் கார்டு எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பது யார் அப்படின்னா வெர்டிபிரல் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சிஎன்எஸ் அப்படின்னாவே பிரெயின் ஸ்பைனல் கார்டு. பிரெயின் எங்க லொகேட் ஆயிருக்குன்னா கிரேனியல் கேவிட்டில. இதை கவர் பண்ணியிருப்பது யாருன்னா இதுல அவுட்டர் டியூரா மேட்டர், இன்னர் மெனிஞ்சஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, இன்னர் பயாமேட்டர் ஃபார்ம் ஆயிருக்கும். இது டிவைடட் இன்டு 3 பார்ட்ஸ், ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், கைன் பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர் பிரெயின்ல ஆல்ஃபாக்டரி லோப்ஸ் இருக்கு, செரிப்ரல் ஹெமிஸ்பியர் இருக்கு, டையன்செஃப்ரான். மிட் பிரெயின்ல ஆப்டிக் லோப் மட்டும் தான் இருக்கு. இன் பிரெயின்ல பாத்தீங்கன்னா செரிபரல் ஹெமிஸ்பியரும் மெடுலாவும் இருக்கும். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? அதுல ஸ்பைனல் கார்டு, ஸ்பைனல் கார்டோட வேலை என்ன சார்? ஸ்பைனல் கார்டு அப்படின்னாவே ரிஃப்ளெக்ஸ் சென்டர் ஆர் ரிஃப்ளெக்ஸ் ஆக்சன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அனிச்சை செயலின் மையம். ஓகே, இப்ப அனிச்சை செயலின் மையம் யார் சார் அப்படின்னு கேட்டா இதுதான் அந்த இன்வாலண்டரி ஆக்சன். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஸ்பைனல் கார்டு, ஸ்பைனல் கார்டோட வேலை தட் இஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்சன் அப்படின்னு சொல்லுவோம். பட் இது எல்லாமே சிஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பிஎன்எஸ் இருக்கு, ஏஎன்எஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டம். இப்போ இந்த பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு கேட்டாவே தட் இஸ் வெளிப்புற நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, இதுலயே ரெண்டு நர்வ்ஸ் இருக்கு சார். பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் என்ன சார் அப்படின்னா 2 நர்வ்ஸ் சொல்லுவோம் சார். ஒன் இஸ் கால்ட் கிரேனியல் நர்வ்ஸ். Second one is called spinal nerves. இப்ப how many cranial nerves present in frog அப்படின்னு கேட்டா 10 pair of cranial nerves present ஆயிருக்கும் சார். 10 pair of cranial nerves. அதுவே human ஆ இருந்தா 12 cranial nerves இருக்கும். Then second one is called spinal nerve. இப்ப how many spinal nerves present அப்படின்னு கேட்டா இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா சொல்லுவோம் that is a 10 pair. 10 pair of spinal nerves. அப்ப 10 pair of cranial nerves இருக்கு, 10 pair of spinal nerves இருக்கு. இப்ப cranial nerves உடைய வேலை என்ன, spinal nerves உடைய வேலை என்ன? இப்ப cranial nerves என்ன சார் பண்ணுது அப்படின்னு கேட்டா that is a sensory and motor signal are supplied to the எங்க சார் அப்படின்னா ஹெட்டுக்கு நெக்குக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த 10 நரம்போடைய வேலை என்ன சார் அப்படின்னா சென்சரி அண்ட் மோட்டார் சிக்னல். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? சென்சரி. அப்ப சென்சரி அண்ட் மோட்டார் சிக்னல் டு எங்க சார் அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவீங்க? ஹெட் அண்ட் நெக். தலைப்பகுதிக்கும் கழுத்து பகுதிக்கும் போகக்கூடிய அந்த உணர்ச்சி, அந்த சிக்னல், எல்லா செயல்பாடுகளையும் கண்ட்ரோல் பண்றது எது வழியா அப்படின்னு கேட்டா இந்த கிரேனியல் நர்வ்ஸ் வழியா தான். என்ன கிரேனியல் அப்படின்னாவே என்ன சொல்லுவோம்? கிரேனியல் அப்படின்னாவே பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பிரெயின் நர்வ். தவளையில எத்தனை பிரெயின் மூளை நரம்புகள் இருக்கு? 10 மூளை நரம்புகள், 10 பேர். அப்ப என்ன பண்ணும்? தலைக்கும் கழுத்துக்கும் சென்சரி பிளஸ் மோட்டார் சிக்னல் ரெண்டையும் கொண்டு போறது அதுதான். தட்ஸ் ஆல். தென் ஸ்பைனல் நர்வ்ஸ். ஸ்பைனல்ஸ்னாவே நம்ம மீனிங் ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டு தண்டு வடம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது ஸ்பைனல் நர்வ் அப்படினாவே மிக்ஸ்டு நர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? சோ ஸ்பைனல் நர்வ் அப்படினாவே என்ன மீனிங்? there is a mixed nerve. கலப்பு நரம்பு. அப்ப ஸ்பைனல் நர்வ் அப்படிங்கிறது ஒன் கைண்ட் ஆஃப் என்னது? that is a mixed nerve அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது கேரி தி சிக்னல். எங்க சார் கேரி பண்ணுது? that is a automatic signal. ஓகே, இப்ப the automatic signal அப்படிங்கிறது மேக்ஸிமம் யாருக்கு இடையில இருக்கு அப்படின்னா ஸ்பைனல் கார்டுக்கும் பாடி பார்ட்ஸ்க்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா இருப்பது யார் அப்படின்னா இந்த 10 pair of cranial nerves. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஹெட்டுக்கும் நெக்குக்கும் கிரேனியல் நர்வ்ஸ். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்கும், ஓகே, எல்லா பார்ட்ஸையும் ஒண்ணா இணைக்கிறது எது சார் அப்படின்னா எது வழியா? ஸ்பைனல் கார்டு வழியா வந்துதான். தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா என்னது? பிரெயினுக்கு போகும். ஓகே, அப்ப இந்த வேலைகளை செய்வது யார் அப்படின்னு கேட்டா there is a spinal nerve அப்படின்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன சார் அப்படின்னா அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். இப்போ இந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் சிம்பத்தெட்டிக், செகண்ட் ஒன் இஸ் கால்ட் பாராசிம்பத்தெட்டிக் நர்வ் அப்படின்னு சொல்லுவோம்.
பரிவு நரம்புகள் இணை பரிவு நரம்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த சிம்பத்தெட்டிக் பாராசிம்பத்தெட்டிக் உடைய வேலை என்ன? ஒரே லைன்ல முடிச்சுக்கோ. இன்வாலண்டரி பாடி ஃபங்க்ஷன். involuntary body function. Okay, understand? அப்ப involuntary body functions of யார் அப்படினா visceral organ or inner organ. Body functions of யாரு? நமக்கு தெரிஞ்சதே போடுவோம், inner organs. இப்ப எக்ஸாம்பிள் எது மாதிரியான ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டா blood flow. ரத்தம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது? போறது. ரத்தம் blood flow. அதே மாதிரி digestion, sweating, சரி இது மாதிரி சொல்லலாம். அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப சிம்பத்தெட்டிக் பாராசிம்பத்தெட்டிக் உடைய யூசஸ் பாத்தீங்கன்னா involuntary body functions of visceral organ or inner organs of the body. Okay, example, that is a blood flow, circulation ல இருந்து, digestion ல இருந்து, sweating ல இருந்து, பட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது யார் அப்படின்னு கேட்டா that is sympathetic parasympathetic தான். இதுக்கு அப்படியே ஆப்போசிட், sympathetic ஆப்போசிட் parasympathetic, parasympathetic ஆப்போசிட் sympathetic. இது இன்கிரீஸ் பண்ணா இது டிக்ரீஸ் பண்ணும், இது ஹார்ட் ரேட் இன்கிரீஸ் பண்ணா இது டிக்ரீஸ் பண்ணும், இது இன்கிரீஸ் பண்ணா இது டிக்ரீஸ் பண்ணும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? இதெல்லாம் பேலன்சிங்கா இருக்க உதவுவது யார் அப்படின்னா இந்த நர்வ்ஸ் தான். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? அப்போ உங்களுக்கு என்ன முடிச்சிட்டோம்? CNS completed, PNS completed, ANS completed. ஏதாவது டவுட்னா கால் பண்ணி கேளுங்க. சார் வீடியோ கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணும்போது தான் அடுத்த வீடியோ போடுவதற்கான இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ.